Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம டீ கடையில் இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி புதுசுன்னு ஒரு கிறிஸ்பியான போண்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு மெஷர்மெண்ட் கப் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திருக்கோம். மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் இட்லி இல்லைன்னா தோசை மாவு, இட்லிக்கு தோசைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா புளிச்ச மாவாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸுக்கு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கேரட் துருவல் சேர்த்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இஞ்சி பேஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்தால் அதுவும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கலருக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்குன்னு சொல்லலாம் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மிளகெல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி, மிளகு இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் நமக்கு. இப்போது இதில் நம்ம மெஷர்மெண்ட் கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தண்ணியோட கண்டென்ட்டு எவ்வளோ வேணுங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது அது மட்டும் எனக்கு 10ல் ஒரு கப்பு, இப்போது அரை கப்பும் கூட நான் சேர்த்திருக்கேன். ஒரு கப்பு தான் நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்குறோம்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி, மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் 1.5 கப் அளவுக்கு தண்ணி நமக்கு போதும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது கீழே விழுகிறதுக்கு யோசிக்கணும், அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு இது ஃப்ரை பண்ணும்போது நம்ம போண்டா எண்ணெய் குடிச்சிக்கும். அதனால தண்ணியோட கண்டென்ட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்பூன் மாற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டேன். அந்த கரண்டியில் நம்ம மேலால் இப்போ எடுக்கும்போது இந்த சைட்லலாம் இருக்கும், அதே வேறு குட்டி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நமக்கு அந்த போண்டாவில் கொஞ்சம் அழுக்கும் தொங்கலுமாக இருக்கும். அது பரவாயில்லைன்னா நீங்கள் அந்த மாதிரியும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒவ்வொரு கரண்டியாகவே எடுத்து நாம் போட்டுக்கலாம். உங்களோட கடாய் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம மாவு உள்ளே போட்டதுமே அது உள்ளேருந்து மேலால் எலும்பி வந்துடும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆகி பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் நீங்கள் வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். மற்றபடி எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. நம்ம வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போதும் நமக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஹெல்த்தியான க்ரியேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணவும் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்துடும், அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நம்மளோட போண்டாவெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், தட்டு நிறைய புசுன்னு நமக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இதிலேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன். மேலால் ரொம்ப கிறிஸ்பி, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சட்னி கூட வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் டைமு இந்த மாதிரி ஒரு டீ காஃபி வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கூட எல்லாம் இந்த மாதிரி போண்டா செஞ்சு நம்ம தட்டில் வச்சுட்டு சாப்பிடும்போது நிமிஷ நேரத்துக்கு தட்டு காலி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க இல்லைங்கன்னா செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, பாய்.